அப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகுறார். 7.5 சனி பாதிப்புல இருந்து முதல்ல வெளில வராங்க. அப்ப இந்த காலகட்டத்துல தான் இவங்க வாழ்க்கையில சந்தோஷமான தருணமே ஆரம்பிக்கும் போது. அப்ப சந்தோஷமான விஷயம் என்ன? ஒரு காதல், ஒரு திருமணம். அப்ப அதெல்லாம் செய்யக்கூடிய, அதெல்லாம் செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய நேரமா இந்த சனி பயிற்சி இருக்கும். இப்ப பெரியவங்கள எதிர்த்து பேசுறது, மரியாதை குறைவா நடந்துக்கிறது, அந்த இது எல்லாமே இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்களா? இல்ல அப்படி இல்ல. ஏற்கனவே நடந்திருக்கும் அது மாரி. மரியாதை குறைவா இருக்கிறது, தரம் தாழ்த்தி பேசுறது. ஏன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கல. வேலையில பிரச்சனை, தொழில்ல பிரச்சனைலாம் இருந்தது 7.5 வருஷத்துல. ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நல்லா இருக்கு. அப்ப யாரையும் அவங்க எதிர்பார்க்க வேண்டிய நிலை இல்ல. அப்போ ஒருத்தர கேவலமா பேசுறது, ஒருத்தர் ஏளனமா பேசுறது, ஒருத்தர் தப்பா பேசுறன்ற நிலை மாறக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். கண் சம்மந்தப்பட்ட, தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது வியாதிகள் அவங்களுக்கு வருங்களா சார்? தனுசு ராசி என்பவர்களுக்கு பெருசா அந்த மாரி பாதிப்பு வராது. சரிங்களா? அப்படியே பாதிப்பு வந்தாலும் நல்ல டாக்டர் கிடைக்கும். நல்ல மருந்து கிடைக்கும். ஏன்னா 7.5 சனி காலகட்டத்துல தான் இவங்க தப்பான டாக்டர சூஸ் பண்ணுவாங்க. தப்பான மருந்து எடுத்துப்பாங்க. தப்பான உணவு பழக்கம் இருக்கும். ஆனா இப்ப 7.5 சனிலாம் முடிஞ்சு 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாரு. அதனால பெரிய பாதிப்புகள் வராது.